வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே, தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைப்புதல் உடலாகி உலகி வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும்பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவியலின் சேர்க்கை, ஒரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நடப்பை இந்த நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, மதிப்புக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, இந்த ஐடி துறை திறம்பட நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க சான்றோர் பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்காக நாம் சிந்தையில் தெளிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி சிந்திக்க இருக்கிறோம். சிந்தை அப்படின்னு சொல்லுகிற போது மனம் அப்படின்னு சொல்லலாம். சிந்தை அப்படிங்கும் போது அதுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் சொல்றாங்க. அறிவு, நாலேஜ், தியானம், இன்டலெக்ட், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்களை அந்த அறிவுக்காக சொல்லிட்டே வரும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த மனசு என்பதுதான் சிந்தை அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக சரியான வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால்தான் சாமி கூட பாடல் பாடும்போது சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற அப்படின்னு சொன்னார். இப்ப சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற போதுதான் இங்க மிகப்பெரிய சக்தியை நாம தெரிந்து கொள்ள முடியும்ங்கிறதுனாலதான் இந்த சிந்தை மனதை எந்த அளவுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பயிற்சி முறைகளை நமக்கு கொண்டு வந்தாங்க. சாமி ஆரம்பிக்கும் போது கூட உலக சமுதாய சேவா சங்கத்தை முதல்ல அவர் கொடுத்த பேர் மெய்ப்பொருள் மெய்விளக்க தவமன்றம் அப்படின்னு தான் பேர் கொடுத்தாங்க. மெய்விளக்க தவமன்றம் அப்படிங்கிறத கூட பிற்காலத்துல அதை என்ன பண்ணாங்கன்னா மனவளக்கலை மன்றம் அப்படின்னு கொண்டாங்க. உலக சமுதாய சேவா சங்கம்ங்கிற நிறைவுணமாக இருந்தாலும் கூட இது அத்தனையும் மனவளக்கலை பயிற்சி அப்படின்னு சொல்றோம். மனவளக்கலை மன்றங்கள் அப்படின்னு தான் சொல்றோம். மனதை வளப்படுத்துகிற இடம்தான் இந்த மையங்கள் அத்தனை. ஏன் இந்த இடத்துல மனதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மகரிஷின்னா, மனதிலே உலகெல்லாம் மற்றென்று தேடுவீர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப மனசுக்குள்ள இருக்கிறத போய் வேற எங்கேயும் தேட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயே இருக்கிறது. என்ன இருக்கு? எல்லாமே இருக்குது. எல்லாமே என்ன இருக்குது? இறை முதற்கொண்டு அத்தனையும் அதற்குள் இருக்கிறது. The other end of mind is Almighty இல்லையா? மனதின் மறுமுனையே இறைவன் அப்படின்னு எல்லாம் சொல்லு. அத்தகைய ஒரு ஆழ்ந்த பொருளை நமக்குள்ள எடுத்துக்கிறதுக்கான ஒரு சிறப்பு நம்ம எங்க எடுத்துக்கிறோம்? இந்த மனதுல இருந்துதான் நாம இதை எடுத்துக்க முடியும் இல்லையா? அப்ப மனதை இதமாக கொண்டவனாக யார் ஒருவன் இருக்கிறானோ அவனைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மனிதன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த மனதை இதமா வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு தெளிவான மனமாக இருக்கு. அதனாலதான் சிந்தையில் தெளிவு வேண்டும்னு பாரதி பாடும் இல்லையா? இந்த சிந்தையில தெளிவு இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? எல்லா விஷயத்திலையும் ஒரு தெளிவு இருக்கணும். இப்ப நம்ம பாருங்க, ஒரு பசிங்கிற ஒரு உணர்ச்சி வருது. இந்த உணர்ச்சின்னு வந்த உடனே அது சாப்பிடணும்னு ஒரு தேவை ஏற்படும் இல்லையா? அப்ப தேவை வந்தோடனே அதுக்கு உடனே முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சு ஒரு செயல் சாப்பிடுக்கணும். சாப்பிட்ட உடனே என்னாச்சு? அந்த பசி அந்த நேரத்துக்கு தீர்ந்து போச்சு. ஒண்ணு ஒரு இன்பத்தை கொடுக்கிறது அல்லது ஒரு துன்பத்தை கொடுக்கிறது, ஏதோ ஒன்று நிகழுது இல்லையா? ஒரு செயலுக்கு தகுந்த விளைவு வருது. விளைவை அந்த நிமிஷம் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அனுபோகம் அப்படின்னு சொல்றோம். அதே அனுபவம் பிற்காலத்துல வரும்போது நினைச்சு பார்க்கும்போது, அன்னைக்கு பசிங்கிற ஒரு உணர்ச்சியை சரி பண்ணுவதற்காக நான் சாப்பிட்டதுனால எனக்கு இந்த விளைவு வந்துச்சு, அதுவும் இந்த பொருள் சாப்பிட்டதுனால இந்த விளைவு வந்துச்சு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இப்படி நினைச்சு பார்க்கிற போது அது அனுபவம் அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்மளுடைய உடல்ல இந்த உணர்ச்சின்னு ஒண்ணு ஏற்படுகிற போதுதான் அந்த உணர்ச்சியை சரிகட்டுவதற்காக உயிரினுடைய இயக்கம் எழுச்சி பெற்று வெளியேறுகிற போது
அந்த எழுச்சி நிலை தான் தேவையாக, முயற்சியாக, செயலாக, விளைவாக, அனுபவமாக எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறார். இதுவரைக்கும் எல்லாருக்கும் நிகழ்வாக நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா நேத்து சாப்பிட்டது என்னுடைய உடம்புக்கு ஒத்துக்கல, இன்னைக்கு நான் அங்கேயே தான் போய் சாப்பிடுறேன். இல்லைன்னா நேத்து சாப்பிட்டது எக்ஸா சாப்பிட்டு என்னுடைய உடலை கெடுத்துக்கிட்டேன். இப்ப நான் இந்த இடத்துல அளவு முறைப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஆராய்ச்சி மட்டும் நம்மளுடைய மனதுல, இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லாதனால நேற்று நிகழ்ந்த அந்த அனுபவத்துக்கும் இன்று நிகழக்கூடிய அந்த நிகழ்வுக்கும் ஒரு ஒத்து பார்க்கக்கூடிய ஆராய்ச்சி இல்லாதனால நமக்கு என்ன வரலன்னா மனதுல நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மனதுல போட்டு வச்சுட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு செயலை ஆரம்பிச்சு அது கூட நம்ம ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட பாருங்க, ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு நம்ம பேசி முடிக்கிற போது வேற ஏதோ ஒரு விஷயத்துல போய் நம்ம முடிப்போம். இப்படி நம்மளுடைய எண்ணங்களும் சரி நிறைய ஓடிட்டே இருக்கு, தேவையில்லாத குப்பைகள் போல வந்துகிட்டே இருக்குது. எங்க இருந்து வருது? இந்த மனதுல இருந்து இல்லையா? அதனால எண்ணங்களின் தொகுப்பே மனம் அப்படின்னு கூட நம்ம பேசுறோம். அப்போ இந்த மனம் தெளிவாக இருந்தா அதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்ல எண்ணங்களாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்திக்கணும்னா மனசுனா என்ன அப்படின்னு பாருங்க. மனம்ங்கிற போது உயிரின் அலை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? உயிர் சக்தி சுழற்சினால, உயிரினுடைய இயக்கத்தினால அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த காந்த அலையை தான் மனம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மனம், இந்த காந்த அலையில என்ன இருக்கு அப்படின்னா, அந்த காந்த அலை உடம்புக்குள்ள மட்டும் இருக்கிறது இல்ல, இது அப்படியே உடம்பையும் இயக்குது. உடம்புல இருந்து இயக்கம் பெற்றது கழிவாக மாறி உடம்புல இருந்து வெளியேறி கொண்டே இருக்குது. எப்படி போகுது? 5 புலன்கள் வழியாக போய்கொண்டே இருக்கு. இதுதானே இப்போ நமக்கு அறிமுக பாடல்களை பாடும்போது சொன்னாங்க இல்லையா? 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர்மயக்கம். அப்ப இன்பம்ங்கிற ஒரு உணர்ச்சி அல்லது துன்பம்ங்கிற உணர்ச்சி எதை பேச வச்சு வருது? உயிரினுடைய அழிவு நிலை. எப்படி போகுது உயிர் அப்படின்னா ஜீவகாந்தமாக கன்வெர்ட் ஆகி வெளியில போகுது. அதனால நமக்கு அதனுடைய அருமை நமக்கு தெரியறதில்ல. இப்போ கரண்ட் இருக்கு, நேரடியாக கரண்டே இந்த செல்போன் மூலமாக வெளிப்பட்டதுன்னு வச்சுங்க, அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தும். இப்ப இந்த கரண்ட் வேறு தன்மைகளாக மாறி வெளிப்படுறதுனால நமக்கு இங்க எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கு. இப்ப லைட் வழியா கரண்ட் செலவாகுது, அது வெளிச்சமா செலவாகிறதுனால நமக்கு எந்த சிரமமும் இல்லை. நேரடியா கரண்டே வரும்போது அது என்னாகும்? நமக்கு சிரமத்தை வருவாங்க. அதுபோல இந்த உயிர் சக்தி நேரடியாக உயிராகவே போகாம அது கன்வெர்ட் ஆகி ஜீவகாந்தமாக வெளிப்படுகிற போது இந்த புலன்கள் வழியாக இந்த ஜீவகாந்தம் வெளியேறக்கூடிய அந்த நிகழ்வை தான் நம்ம உணர்ச்சின்னு சொல்றோம். எப்படி இந்த உணர்ச்சியா மாறுது அப்படின்னு பாருங்க. இப்ப எங்கிட்ட இருந்து ஒரு விதமான காந்த அலை வருது. அந்த காந்த அலை இந்த கைபேசியின் வழியாக எத்தனையோ பேருக்கு மோதுது. அவர்கள் எல்லாம் போய் மோதும் போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காந்த அலையில போய் என்னுடைய காந்த அலை மோதும் போது இந்த மோதுதல் தான் ரெண்டுக்கும் ஏற்பட்ட அந்த உராய்வு இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம உணர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நம்மகிட்ட இருந்து போன காந்த அலை புறப்பொருளிலிருந்து வரக்கூடிய காந்த அலையின் மீது ஏற்படுத்திய உரசல் அல்லது அதிர்வு அல்லது தாக்கம் அல்லது பாதிப்பு, இதுதான் உணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த உணர்ச்சியாக இந்த ஜீவகாந்தம் கன்வெர்ட் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இதுல எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதோ அதை தாங்கிக்க முடிந்தால் இன்பம், தாங்க முடியலன்னா துன்பம். ரெண்டும் பேலன்ஸா இருக்குன்னா அமைதி. இந்த இடத்துல செலவே இல்லாம இருப்பு மட்டும் கூடிக்கொண்டே வருகிறது என்று சொன்னா பேரின்பம். இப்படின்னு 4 வகையான உணர்வுகளாக பிரிக்கிறாங்க. இப்படி எந்த உணர்ச்சி வந்தாலும் சரி, உடம்புல இந்த மனதுல எந்த உணர்ச்சி ஏற்பட்டாலும் சரி, அந்த உணர்ச்சியை அனுபவிக்கிற வரையிலும் நம்மளுடைய செயல்பாடுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா எதுல வரல? ஆராய்ச்சி பண்றதில்ல. அந்த அனுபவிக்கிற போது முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, இந்த ரெண்டையும் ஒத்து இந்த மனசு எப்போ ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறதோ அப்பதான் எதிர்கால விளைவுகளை பற்றி அது சிந்திக்க ஆரம்பிக்கும் இல்லையா? இப்ப நமக்கு முற்கால அனுபவமும் நிறைய இருக்குது, தற்காலத்துல என்ன நிகழப்போகுதுங்கிறதும் தெரியுது. ஆனா இது ரெண்டையும் ஒத்து பார்க்காதனால எதிர்கால விளைவு தவறாக போகுது. அப்ப எதிர்கால விளைவு தப்பா போகுது அப்படின்னா, இப்ப முற்கால அனுபவத்தை பயன்படுத்தி தற்கால சூழலை பயன்படுத்தி செயலை சரியாக செய்தோமானால் எதிர்கால விளைவு என்பது சரியான விளைவாக வரும்.
அப்படி வராத போது நாம செய்யற செயலெல்லாம் தப்பு தப்பா செஞ்சுட்டு என்னுடைய மனசுக்கு இன்பம் மட்டுமே வேணும், நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விளைவு நல்லதா வரணும்னு எப்ப எதிர்பார்க்கிறோமோ அப்போ இங்க குழப்பங்கள் போயிடுது மனதில், இல்லையா? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சாதாரண பேசும்போது சொல்லுங்க, எதிர்பார்த்தல் ஏமாற்றத்தில் கொண்டு போய்விடும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நல்லா இருக்கணும், வாழ்க்கையில நல்ல மேன்மை நிலை அடையணும், சிறப்பா இருக்கணும், இப்படிலாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா எதிர்பார்ப்பே நமக்கு என்னவாக மாறுது, அது என்ன எதிர்பார்க்கிறது நல்லதா எதிர்பார்க்கிறோமா, சரியான விஷயத்தை எதிர்பார்க்கிறோமா அப்படிங்கிறதுல மனசு தெளிவில்லாதனால இந்த தெளிவில்லாத மனநிலை நம்ம வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அதுக்கு அழகா ஒரு ஒரு கதை சொல்றார். எப்படின்னா, இறைவன் எல்லாத்தையும் படைக்கிறான். அப்ப படைக்கும் போது முதல்ல ஒரு கழுதையை கூப்பிட்டான். கழுதையை கூப்பிட்டு, எப்பா உனக்கு 40 ஆண்டு காலம் ஆயுளை தருகிறேன்னு சொன்னான். அப்போ கழுதை சொன்னான், ஐயோ சாமி, எனக்கு அவ்வளவுலாம் வேணாம்பா, எனக்கு 20 வருஷம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பாதியா குறைச்சு வாங்கிட்டு போயிடுச்சு. ஒரு நாயை கூப்பிட்டுருக்கான், நாய்கிட்டையும் உனக்கு 20 வருஷம் 40 வருஷம் நான் உனக்கு ஆயுள் காலத்தை தரேன்பா அப்படின்னு சொன்னானா இறைவன். ஐயோ வேணவே வேணாம் சாமி, உன் காலிலேயே வேணாலும் நான் கிடக்குறேன், எனக்கு 40 வருஷம்லாம் வேணாம், 20 வருஷம் போதும்னு சொல்லி அதுவும் அதை பாதியா குறைச்சு வாங்கிட்டு போயிடுச்சு. அடுத்து ஒரு குரங்கை கூப்பிட்டானா இறைவன், அந்த குரங்கு கிட்டையும் உனக்கு 40 வருஷம் தரேன்பா அப்படின்னு சொல்றான். அப்போ குரங்கு, ஐயோ வேணவே வேணாம் சாமி, உனக்கு புண்ணியமா போட்டோம், எனக்கு நல்லா குறைச்சிட்டு கொடு, எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு கொடு அப்படின்னு கேட்குது. சரி, உனக்கும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போல ஒரு 20 ஆண்டுகள் பாதியாக குறைத்து கொடுக்குறேன்னு சொல்லி இறைவன் குறைத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நாயிடத்துல 20 ஆண்டுகள், கழுதை இடத்துல 20 ஆண்டுகள், இப்ப குரங்கு இடத்துல 20 ஆண்டுகள் இருக்குது இல்ல. இப்போ மனிதன் போறான் கடைசியா. இப்ப மனிதன் இடத்துல இறைவன் என்ன சொல்றான், உனக்கு 40 வருஷம் ஆயுள் காலத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மனுஷன் மட்டும், போதாது போதாது சாமி, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். எவ்வளவு வேணும் அப்படின்னா, இவங்கெல்லாம் எவ்வளவு விட்டுட்டு போனாங்களோ அந்த பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு கொடுங்க சாமின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். அப்போ இவனுக்கு 40 வயசு, அவங்க எல்லாம் விட்டுட்டு போனது எது, கழுத ஒரு 20 வயசு, அடுத்து நாய் ஒரு 20 வயசு, அடுத்து குரங்கு ஒரு 20 வயசு, மொத்தம் 60 வயசு விட்டுட்டு போயிருக்குல்ல. அந்த 60 + 40 சேர்த்து 100 வயசு வேணும் சாமி, எனக்கு 100 வருஷம் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு வாங்கிக்கிட்டான். அப்போ கூட இறைவன் கேட்கிறான், எப்பா நல்லா யோசிச்சு சொல்லு, இதுல என்னென்ன கஷ்டம் இருக்குதுன்னு தெரியும், அந்த சாதாரண விலங்கு கூட என்னது வேணவே வேணாம்னு சொல்லிட்டு போகுது, நீ ஏப்பா இவ்வளவு கேட்கிற அப்படின்னு கேட்கிறான் இறைவன். அப்பதான், இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சாமி, உங்களுக்கு என்ன, நான் கேட்டா கொடுக்க வேண்டியது உங்க வேலை, நீங்க கருணையே வடிவானவன் இல்லையா, கொடுங்க, நான் அனுபவிச்சுக்கிறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 100 ஆண்டுகள் ஆயிலை வாங்கிக்கிட்டு வந்தான். அதனாலதான் பாருங்க, மனிதன் 40 ஆண்டுகள் இறைவன் கொடுத்த அந்த காலத்துல சந்தோஷமா தான் இருக்கிறான், நல்லாதான் இருக்கிறான். இந்த 40 60 ஆண்டுகள் வரைக்கும் கழுதை போல கஷ்டப்பட வேண்டிய சூழலுக்கு வந்துதான், எல்லா சுமைகளையும் அவன் சுமக்க வேண்டிய சூழலுக்கு வருது. அடுத்த 20 ஆண்டுகள், 40 வயதுக்கு மேல 60 வயது அப்படின்னுங்கிற போது அவன் நாய்ப்படாத பாடுபடுவானா. அந்த நாய் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே தெரியும்ல, அதுக்கு நிக்க நேரம் இருக்காது, படுக்க நேரம் இருக்காதுன்னு நாய்க்கு நிக்க நேரம் இல்லைம்பாங்களா. அது மாதிரி நமக்கு நிக்க நேரம் இல்லாம இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதா சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். அடுத்த 20 ஆண்டுகள் 80 வயசுக்கு மேல ஆயிப்போச்சு அப்படின்னா ஒருத்தரும் ஒரு வீட்லயே வச்சு பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ என் முதல் பிள்ளை வீட்டுல ஒரு நாள், அடுத்த 2வது பிள்ளை வீட்டுல ஒரு நாள், அடுத்த 3வது பிள்ளை வீட்டுல ஒரு நாளைக்குன்னு குரங்கு போல தாவிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் நமக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் யார் கேட்டு வாங்குது, இந்த மனசு போதாது போதாது வேணும் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டு இங்க துன்பப்படுது இல்லையா. நீங்க கவனிச்சு பாருங்க, மனசு மட்டும் சும்மாவே இருக்காது, எப்போதுமே ஒரு நல்ல அமைதியா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் இதுக்கு துன்பப்பட்டுப்பட்டே பழகி போச்சு இல்ல, அதனால தேவையில்லாம ஏதோ ஒரு 2 விஷயத்த மனசுக்குள்ள போட்டு அதனால ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த கஷ்டத்திலேயே இருக்க பழகிறது தான் அந்த மனதனுடைய இயல்பு. அப்ப இந்த மனசு எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் தவிர்க்கலாம். எதை நினைச்செல்லாம் அந்த மனசு கஷ்டப்படுது அப்படின்னு பாருங்க. ஏன் இந்த மனசு குழம்பி போய் நிக்குது அப்படின்னு பார்த்தா, எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. இந்த பணத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி இந்த தொகையை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறத மட்டுமே நம்மளுடைய செல்வாக்கு பயன்படுத்தும். அப்படி இந்த மனசு எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறது, வேலை 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 வேலை, வேலைக்கு போற, சாப்பிடுறதுக்கு தான் வேலைக்கு போற, அந்த சாப்பிடுறதுக்கே நேரம் இல்லாம வேலை செய்யணும்.
இல்லையா? அப்படி வேலை செஞ்சு நாம அமைதியா இருக்கிறோமா, சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட், இருதய நோய் நிபுணர் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் செரியன் அப்படி சொல்றாங்க. அவருடைய வாழ்க்கை சம்பவத்தை நாங்க எல்லாம் அனுபவத்துல எடுத்துக்கொள்ளணும். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா, ஒரு கார்டியாலஜி வந்து அந்த ஹார்ட் ஆபரேஷன்ஸ் பண்றது அவ்வளவு மைனூட்டான விஷயங்கள், ரொம்ப கூர்ந்து பார்த்து இந்த சில விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதாக. அது ஒரு நாளைக்கு ஒரு ஆபரேஷன் 2 ஆபரேஷன் பண்றதே சிரமமா. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கண்களை கொண்டு கூர்ந்து பார்த்து செய்ய வேண்டிய சூழலில் இருப்பார்கள். ஆனா இவர் ஒரு நாளைக்கு 10-15 ஆபரேஷன் கூட, மினிமம் 10 ஆபரேஷனுக்கு மேல அவர் செய்வார். ஒரு ஆபரேஷனுக்கு குறைஞ்சது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இவருக்கு ஃபீஸ். அப்ப 10 ஆபரேஷன் பண்ணான்னு வச்சுங்க, வயிற்று 20 லட்சம் கிடைக்குது. ஒரு நாளைக்கு சம்பளம் மட்டும் எவ்வளவு? 20 லட்சம். அது பிடிச்சது போகலாம் கிடைச்சா கூட ஒரு 15ல இருந்து 10 லட்சம் கிடைக்குதுன்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு 10 லட்சம் கிடைக்குது. அந்த அளவுக்கு சம்பாதித்த அந்த செரியன் கூட ஒரு ஸ்டேஜ்ல மன விரக்தி அடைஞ்சு இந்த மனது டிப்ரெஷன் போன உடனே என்ன பண்றாரு? மாடியில இருந்து விழுந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறார். அப்ப இங்க பணம் அவருக்கு வாழ்க்கை இல்லை. எவ்வளவு உயர்ந்த அளவுல பணம் வச்சிருக்காங்களோ, எவ்வளவு நிறைய பணம் வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாம் மனசு சந்தோஷமா இருக்கா, அமைதியா இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மனதுல தெளிவும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. கவலையும் பயமும் நோய்களும் தான் நிரம்பி கிடக்கும். சரி, புகழ் தான் சந்தோஷம்னு சொல்லி நிறைய பேர் புகழை தேடி ஓடுறோமே, அப்படி ஓடி போய் புகழ் கூட கூட அங்கேயும் சில சிக்கல்கள் உருவாகி போடுது. இப்ப டாக்டர் செரியனை விட புகழ் வாய்ந்தவர் யாராவது இருக்க முடியுமா? அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு சிக்கல்களை அவர் அனுபவித்திருக்கிறார். அவருக்கு ஏன் இவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு டிப்ரெஷன் வந்தது அப்படின்லாம் யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அதிகாரத்தினால நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்திக்க முடியுமா அப்படின்னா, எந்த செயல் செஞ்சாலும் அமைதியாகாது இந்த மனசு. அப்ப பணம், பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்களே புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். இந்த மனசு புண்ணு போல வருந்துதான். இப்ப பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்களே புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்துகிறது. அப்ப இங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்றேன். சாமி சொல்றாரு பாருங்க, இருள்நிலை நீங்கி இன்பமுற அனைவருக்கும் ஏற்ற ஒரு வழி சொல்லுகிறேன்னு சொல்லி மனவளக்கலையை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த மனவளக்கலை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்ப மனசு சரியா இருக்கணும்னு எப்படி இருக்கணும்? அறம் சார்ந்தவர்களாக இருக்கணும். அறம்னா என்ன? ஒழுக்கத்தோட இருக்கணும், கடமையை செய்யணும், ஈகையை செய்யணும். ஒழுக்கம்னா என்ன? யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கணும். கடமை என்ன? நம்ம என்ன நோக்கத்துக்காக, நம்ம உடம்புக்கு தேவை செய்ய வேண்டிய கடமைகள், உயிருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, இதெல்லாம் கடன் குட்டல்மை தானே, என்னுடைய டியூட்டி தானே, என்னுடைய டியூ தானே. அந்த டியூவை திருப்பி கொடுக்கறதுக்கு நாம எப்போதும் தயாராக இருக்கணும். ஏதோ ஒரு விதத்துல இந்த கடமை திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்படிங்கிறது அறநெறிகளாக நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்துல சுவாமி கொடுக்குறாங்க இந்த 3 விஷயத்துல. இப்போ இந்த 3 விஷயத்தையும் நாம கேட்கிறோம்ல, இன்ஃபர்மேஷனா கேட்டுட்டோம்ல. இந்த இன்ஃபர்மேஷனா கேட்ட விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்? கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்படி கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு நமக்கு முதல்ல இந்த மனசு நம்பிக்கையோடு பிடிக்கணும். சிக்கன பிடித்தடுவேன் செப்பாளோர் என்பாவாயின்னு பாவினோன்ல பாண்டாள் நாச்சியார் பாடுறாங்கல்ல, அதுபோல சிக்கன பிடித்து கொள்ளணும் இந்த மனசு. அந்த மனதை சரியாக பிடித்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிற போது இந்த சிரமம் இல்லாமல் இருக்கிறோம். அப்ப நம்பிக்கை வேணும் முதல்ல. இந்த நம்பிக்கையை பற்றி சொல்லுகிற போது அழகா ஒரு வார்த்தையை நான் படிச்சேன். நம்பிக்கையோடு இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஆழமா நம்பணும். இப்ப நாமெல்லாம் பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு தவறு செய்யறோம். எதுக்காக தவறு செய்யறோம்? இந்த பிறவி எடுப்பது இந்த தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் என்னென்ன உறங்கும். சாப்பிட்டு தூங்கி வாழ்றதுக்கு, குழந்தை வீட்டில பெற்றுக்கிட்டு அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக பிறந்தோம் அப்படின்னா இல்ல. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூண்பொருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனும் அரிது தானமும் தவமும் நயத்தல் அரிது அப்படின்லாம் அவை பாட்டி பாடுறாங்க. அப்ப தானம் செய்வதும் தவம் செய்வதும் மிக அரிதான செயலை நமக்கு ஒரு வாய்ப்பை இந்த இறை கொடுத்திருக்கிறது.
தவம் செய்கிறோம். எதுக்காக தவம் செய்யறோம் அப்படின்னா, இந்த அரிதான பிறவியில இந்த பிறவி பெருநிலையை பெற்று, இந்த பிறவியினுடைய பெருநிலையை பெற்று முக்தி என்ற பேரானந்தத்தை பெறுவதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் அருள் தந்தை இறை உணர்வு பெற்று ஆறாம் அறிவில் முழுமை பேரடைதலே வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப இந்த மனிதனுடைய நோக்கம் என்ன? பிறவியினுடைய நோக்கத்தை அடைதல். அப்ப இந்த பிறவியினுடைய நோக்கத்தை அடையறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? தவம் செய்யறோம். அந்த தவத்தை எப்படி செய்யறோம் அப்படின்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணுமா, நிஷ்காமிய கர்மமாக செய்யணுமா. நம்ம எல்லாம் காமிய கர்மத்துல சேர்க்கிறோமா, நிஷ்காமிய கர்மத்துல இருக்கிறோமான்னு பாருங்க. ஒரு மகான் உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பயங்கரமா கடுமையா தவம் பண்றாரு. அவர் பாட்டு அவர் அவ்வளோ தீவிரமான பக்தர். இறைவனை நோக்கி இறைவனை அடைந்தே தீரணும், இறைவனுடைய பாதத்தை அடைந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வழியா நம்ம நாரதர் வர, அந்த வழியா நாரதர் வரதை பார்த்த உடனே இவருக்கு இந்த நாரதர் இடத்துல போய் பேசுறாரு. என்னன்னா, எங்கப்பா இந்த பக்கம் வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் நாரதர் சொன்னாரா, ஒண்ணும் இல்ல, இந்த பூ உலகத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நான் சொர்க்கத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த குரு என்ன சொல்றாருன்னா, சரி பரவாயில்ல, நீங்க சொர்க்கம் போகும்போது எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இறைவனிடத்துல கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரின்னு சொல்லி இந்த குரு அப்படியே நடந்து போறாரு. இந்த யாரு நம்ம நாரதர் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அந்த இடத்துல ஒருத்தன் சொந்த விளையாட்டுத்தனமா, அதாவது எந்த தியானமும் தெரியாதவனுக்கு ரொம்ப யதார்த்தமா அவன் கிடைச்சதை அனுபவிச்சுக்கிட்டு கிடைச்சதை சாப்பிட்டு ஜாலியா சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறான். அப்போ அவன் வந்து இவரை பார்த்த உடனே அவனும் கேட்கிறான், எங்க சாமி இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப நாரதர் சொல்றாரு, உங்களை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நான் சொர்க்கத்துக்கு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவனும் அதே வார்த்தையை சொல்றான். சரி, அப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா இறைவனிடத்துல கேட்டு வந்து சொல்லுங்க, எனக்கு எப்போ சொர்க்கம் கிடைக்கும், எப்போ எனக்கு முக்தி கிடைக்கும்னு கேட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சரின்னு ரெண்டு பேரும் கேட்ட விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஊரெல்லாம் சுத்திட்டு நாரத சொர்க்கத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அதே மாதிரி அந்த ஊருக்கு வராரு. வரும்போது அந்த கடுமையா தவம் பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஞானி ஓடி வந்து, சாமி நீங்க போயிட்டு வந்தீங்களா, சொர்க்கத்துக்கு போனீங்களா, இறைவனிடத்துல எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு கேட்டீங்களா அப்படின்னு ஆர்வமா ஓடியாந்து கேட்கிறார். அப்போ நாரதர் சொன்னாரா, உனக்கு இன்னும் 4 பிறவி இருக்குதான், இன்னும் 4 பிறவி எடுத்து எல்லாம் கழிக்க வேண்டிய பதிவுகள் எல்லாம் கழித்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு மோட்ச முக்தி கிடைக்கும்னு சொல்லி இறைவன் சொல்லியிருக்கிறான்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவரு என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் பண்ணது அவ்வளவும் வீணா போச்சே, நான் இவ்வளவு தூரம் எதுக்கு பாடுபட்டேனோ அவ்வளவும் வீணா போச்சே, இன்னும் 4 பிறவி எடுக்கணுமா, இன்னும் 4 பிறவி எடுத்து எவ்வளவு சிரமப்பட போறேனோ அப்படின்னு கவலைப்பட்டு பயப்பட்டார். என்ன சொன்னாரு, நான் இவ்வளவு தூரம் தவம் பண்ணது அவ்வளவும் வீணா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் பண்ணேன் அவ்வளவும் வீணா போச்சே அப்படின்னு தானே அவரு எதிர்பார்த்தார் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போறாரு. அந்த விளையாட்டுத்தனமா ஒருத்தர் இருந்தானே அவன் அதே போல ஒடியாந்து, ஐயா நீங்க போய் கேட்டு வந்தீங்களா, இவராவது கொஞ்சம் பவ்யமா கேட்டாரு. அவன் என்ன கேட்கிறான், ஐயோ இங்க வாயா, போய் கேட்டு வந்தியா, இறைவன் என்ன சொன்னாரு, எப்ப என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புவார் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவரு நாரதர் சொல்றாரு, பாரு இந்த பக்கத்துல ஒரு புளிய மரம் தெரியுதுல்ல, அந்த புளிய மரத்துல இருக்கிற இலைகள் எத்தனை இருக்கிறதோ அவ்வளோ ஆண்டுகள் நீ வாழணும், அத்தனை பிறவிகள் கடந்துதான் நீ குருவை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். புளிய மரத்துல எத்தனை இலை இருக்குன்னு என்ன முடியுமா, அவ்வளோ அவ்வளோ பிறவிகள் உனக்கு இருக்கிறது. இந்த மகானுக்கு எத்தனை பிறவி, 4 பிறவி, அவனுக்கு எத்தனை பிறவி, புளிய மரத்துல இருக்கிற இலைகளுடைய அளவுக்கு தகுந்தாப்படி அத்தனை பிறவிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஆஹா எனக்கு இத்தனை பிறவிகளா, நான் இன்னும் எத்தனை காலம் இந்த இறைவனை பற்றி சிந்திச்சு தவம் செய்து அதுக்கப்புறம் போகிறேன். அப்போ என்னுடைய நினைப்பு முழுக்க இவ்வளவு காலத்துக்கு இறைவனை பற்றியே சிந்திக்கிறதுக்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி துள்ளி குதிச்சு ஓடுறான். அப்போ இறைவன் அசரீரியாக பேசினான், பக்தா உனக்கு நான் இன்றே இப்பொழுதே முக்தியை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓடுறானே அவனை பார்த்து இறைவன் சொன்னான். அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நாரதருக்கு, என்னப்பா உன் விளையாட்டு, அவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் பண்ணவனுக்கு இன்னும் 4 பிறவி இருக்குது, 4 பிறவி கஷ்டப்பட்டுட்டு வான்னு சொன்னேன்,
இவனுக்கு இந்த புளிய மரத்துல இலையில இருக்கிற அளவுக்கு பிறவிகள் இருக்கிறது, அத்தனை பிறவி கடந்து வான்னு சொன்னேன். இப்ப பார்த்தா அவன் பாட்டு குதிச்சு ஓடும்போது சந்தோஷத்துல இருக்கிறத பார்த்த உடனே உடனே நீ என்ன சொல்லிட்ட, முக்தி அளித்தேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு கேட்கிறான். அப்ப இறைவன் சொன்னானா, ஒண்ணும் இல்ல, இவன் என்ன நம்பினான். இத்தனை காலம் கடந்தாவது எனக்கு மோட்சம் கிடைக்கும்ங்கிறத அவன் நம்பினான். அந்த புளிய மரத்துல இருக்கிற இலைகளுடைய அளவுகள்லாம் கடந்த அத்தனை எண்ணிக்கைகளையும் கடந்தாவது எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நம்பினான். என் மேல் அவ்வளவு பக்தி, அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஆனா அவன் என்னையே நினைச்சு தவம் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் ஒரு கணத்திலே என்னை மறந்தான் இல்லையா? நான் இவ்வளவு தூரம் தவம் செய்து வீணா போச்சேன்னு சொன்னான்ல, அப்ப அவன் தானே சொன்னான், நானா சொன்னேன் அப்படின்னு கேட்கிறான். அப்ப தவம் செய்வது முக்கியம் அல்ல, இங்க தெளிந்த அறிவோடு செய்ய வேண்டியது மிக முக்கியம். மனசு தெளிவோடு இருந்து அந்த செயலை செய்ய வேண்டியது மிக முக்கியம். இறைவன் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க, கருணையே வடிவாங்க இல்லையா? அழகா பைபிள்ல சொல்றாங்களே, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் இல்லையா? என்ன கேட்டாலும் இறைவன் கொடுப்பான். ஆனா நம்ம கேட்கறத சரியா கேட்கணும். தப்பு தப்பா கேட்டு அவனும் கொடுத்துருவான், அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ண முடியாம வாழ்க்கை முழுக்க நம்முடைய மனதில சிரமத்துக்கு உள்ளாயிக்கொண்டே இருக்காங்க. அப்ப இந்த சிக்கல்கள்ல நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த பக்தி, முழுமையான நம்பிக்கை இருக்கணும். முழுமையான நம்பிக்கைனா எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும்? ஒரு அட்டம் பிடிக்க ஒரு குழந்தை அப்பா நான் அட்டம் பிடிச்சா வாங்கி தருவார்னு ஒரு அடம் பிடிக்குது பாருங்க, அது போன்ற நம்பிக்கையோடு இருக்கணும். எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த இறைத்தன்மையை பார்க்கக்கூடிய நம்பிக்கையோடு இந்த மனம் இருந்தால் அந்த பக்தி நிலைதான் ஞான நிலைக்கு நம்மளுடைய மனதை கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஞான நிலைக்கு வருவதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஞான நிலைக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க, பதஞ்சலி முனிவர் அழகா சொல்றாரு, ஒரு ஞானம், ஞானம் தியானம் பண்ணாதான் ஞானம் கிடைக்கும், ஒரு தெளிவு வரும் மனசுக்கு. அப்ப தியானத்துக்கு வரணும்னாலே என்ன பண்ண சொல்றாரு? இயம நியம ஆசன பிரணாயாம பிரத்யாகாரா தாரணா தியானம், அப்படிதான் கொடுக்குறாங்க. அப்ப இயம நியமம், டூஸ் அண்ட் டோன்ஸ், நமக்கு என்னென்னலாம் இந்த மனசு செய்யக்கூடாது, என்னென்னலாம் செய்யணும், இதை பத்தி யோசிக்கணும். நல்ல விஷயங்களை உள்ள போடணும், தீய விஷயங்களை வெளியில தள்ளணும். அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய செயல்பாடுகளை எப்படி ஒருங்கிணைச்சுக்கணும், எப்படி இந்த பிராணனை எழுப்புகிற அந்த பயிற்சி, பிராணாயாம பயிற்சிகளை செய்யணும், எப்படி ஆசனங்கள் செஞ்சு இந்த உடலை பக்குவமாக வச்சுக்கணும். ஏன்னா நல் மனம் நல் உடம்பிலே அப்படின்னு சொல்றாரு. நல்ல மனசு எங்க இருக்கும்? நல்ல உடம்புக்குள்ளதான் இருக்கும். தெய்வீகம் எங்க இருக்கும்? அந்த கோயிலுக்குள்ளதானே தெய்வம் இருக்கிறது. அப்போ நமக்குள்ள தெய்வம் வரணும்னா இந்த உடம்பு கோயிலாக மாறணும் இல்லையா? அப்ப இந்த உடலை கோயிலாக மாற்றுகிற பயிற்சி அவசியம் இல்லையா? அதனால உடற்பயிற்சி. அடுத்து பிரத்யாகாரம், வெளியில ஓடிட்டே இருக்கிற மனச உள்ள திருப்பி விடப்பா. உள்ள வந்த மனச உள்ளேயே நிலைநிறுத்து. அதுக்குதான் தாரணா, கான்சன்ட்ரேஷன். இதெல்லாம் வந்தா தான் என்ன கிடைக்கும்? தியானம். அந்த தியானத்தை தான் செய்யறதுக்கு கான்சன்ட்ரேஷன் ஒண்ணு வந்தா தானே தியானம் கிடைக்கும். ஓர்மை நிலை பயிற்சி வந்தா தானே தியானம் கிடைக்கும். அந்த ஓர்மை நிலைக்கு வருவதற்கு நாம ஏதாவது ஒரு கலைகளை கற்றுக்கொள்ளுதல் அல்லது அந்த கலைகளில் ஈடுபடுதல். உண்மையில எந்த கலையாக இருந்தாலும் சரி, சமையல் கூட ஒரு கலை தானே. அந்த சமையல் செய்யற போது அதுல நிதானமா நினைவோடு எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா அது ஒரு கலை. தியானம் செய்யறது ஒரு கலை. மனவளக்கலை அது ஒரு கலை. ஒரு ஆடல் கலை, பாடல் கலை. இப்ப நம்ம பாருங்க, ஒரு டிவில ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்னு வச்சுங்களேன், அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பாக்குற அந்த அரை மணி நேரம் மனசு எங்கேயும் போகல, அதுக்குள்ளேயே லயமாகி நிற்கிறது. ஒரு ஓவியன் எடுத்து படத்தை வரைகிறான் அப்படின்னா அந்த படத்தை வரைகிறதுல மட்டுமே உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது. இந்த ஓர்மை நிலை பயிற்சி வந்தால்தான் என்ன வரும்? தியானம் வரும் இல்லையா? அப்ப ஓர்மை நிலையோடு எப்படி இருக்கணும்? ஓர்மை மனசு ஒருநிலைப்படுத்துகிற போது அங்க கொஞ்சம் இலக்கியங்களும் தெரிந்திருக்கணும். இலக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க. ஏன் இந்த கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, மனதை குவிக்கும் போது அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் சேர்ந்து குவியும் இல்லையா? அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்து குவியணும். அதுல தீய எண்ணங்களை குவிச்சிடக்கூடாது. ராமனும் தவம் செய்தான், ராவணனும் தவம் செய்தான். ராமனுடைய மனதிலே நல்ல எண்ணங்கள் குவிந்திருந்தது, அது நல்ல விஷயத்துக்காக பயன்பட்டது. ராவனுடைய மனதிலே தீய எண்ணங்கள் அதிகமாக இருந்தது, அதை குவித்து அதுக்கு வலு சேர்க்கிற போது அந்த எண்ணங்களுக்கு வலு சேர்ந்தது இல்லையா?
அப்ப இந்த மனதுல நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இலக்கியங்களை நம்ம நிறைய படிங்க. இலக்கியங்கள் சார்ந்த விஷயங்களை கேளுங்க. இப்ப பக்தி, கலை, இலக்கியம், இதுக்கு அப்புறம் தான் இதையும் தாண்டி ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். எப்போதும் குழந்தைகளோட இருங்க. சின்ன குழந்தைகளோட அதிகமாக இருங்க. நம்ம சொல்லல யாழ் இனிது இப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்து குழந்தையினுடைய குரல் இனிதுன்னு சொல்லுவார் இல்லையா? ஒரு குழந்தைகளுடைய முகத்தை நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்த உடனே அவ்வளவு கஷ்டமும் நமக்கு தீர்ந்து போயிடலாம். ஒரு அம்மா எவ்வளவு வழிகளை தாங்கி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த அத்தனை வழியும் அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தோன்னு காணாமப்படுதுல்ல. அந்த மனசு நல்ல குழந்தைகளை பார்க்கிற போது, அந்த குழந்தை மனம் உடையவர்களோடு இருக்கிற போது தெளிந்த நிலைக்கு வந்துவிட்டார். ஆக இந்த தெளிவு நிலைக்கு வருவதற்கு இத்தகைய பயிற்சி முறைகளை எல்லாம் நாம எடுக்க பழகிக் கொள்ளலாம். இப்போ உண்மையான அன்பை கொடுக்கிற போது கூட அந்த இடத்துல எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கணும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கறவங்க யாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சாமி சொல்லுவாங்க, 3 பீரத்தி ஆகுகள்னு சொல்லுவாங்க. ஒண்ணு தாவரம், தாய் தந்த வரம், அதனால அதுக்கு பேரு தாவரம் இல்லையா? தாவரங்கள் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு கிளையை உடைச்சிங்கன்னா கூட அடுத்து மறுபடியும் அந்த கிளையில இருந்து முளைச்சு மறுபடியும் கொடுத்துட்டே இருக்கு. நீ உடைச்சிட்டேன்னு கொடுக்காம இல்ல, மறுபடியும் முளைக்காம இல்ல, அது கொடுத்து கொண்டே இருக்கு. அடுத்து பெண்கள். பெண்கள் எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளமண்ணை எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றுதொரு திருவழியாய் வல்லமையாய் வடிவமைத்தான் பெண்ணிடத்தை அற்புதமேனு மகிழ்ச்சி பாடார்கள். அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு எதிர்பார்ப்பில்லாத கொடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஒரு அம்மாவாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், இப்படி எந்த இடத்துலையும் ஒரு எதிர்பார்ப்பில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். சாமி நெசவாளர்கள் சொல்லார். ஏன்னா அவர் நெசவு தொழிலில் ஈடுபட்டதுனால, அவருடைய வாழ்க்கையில் இருந்த சிரமங்களை எல்லாம் பாடுபட்டதுனால இவர்கள் 3 பேரும் மிகப்பெரிய தியாகிகள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எத்தனையோ பேருக்கு இந்த உடையை நெய்து கொடுத்துட்டு இருக்கான், ஆனா அவனுக்கு உடை இருக்காது இல்லையா? அத்தகைய உழைப்பாளிகளை தியாகிகள்னு சொல்றான். எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு வீடு கட்டிக்கிறதுக்கு இடம் இருக்காது, அவன் ஒரு நல்ல வீட்டுல இருக்க மாட்டான் இல்லையா? இத்தகைய உழைப்பாளிகளை தியாகிகள்னு சொல்றாங்க. அந்த விதத்துல இந்த பெண்கள் இடத்துல மிக அருமையான அந்த விஷயத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். இறைவனுடைய ஸ்தானத்தையே இந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான்னா, அந்த பெண்களுக்கு பெருமதிப்பை உணர்ந்து போற்றி மதிக்கிற போது அந்த இடத்துல மனம், இறைவனே நமக்கு எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இறைவன் யாராவது ஒரு வடிவத்துல நமக்கு செய்ய ஆரம்பிப்பான் இல்லையா? இறைவனை விட இறை அடியார்களுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி இல்லையா? இப்போ பாருங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி, உத்தமனை பாடி அல்ல, உத்தமன் பெயர் பாடி. அந்த பெயருக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறதா. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், குருவை பார்க்கிறத விட தெளிவு குருவின் திருநாமத்தை செப்பல். முதல் வரியிலேயே எடுக்கிறாங்க பாருங்க, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். கடைசியா தான் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல்னு கொடுக்கிறார். 4வது அடியில தான் திரும்ப வச்சிருக்காங்க. அப்ப உருவத்தை விட அவர்களுடைய பெயருக்கு அவ்வளவு மதிப்புகள் இருக்கிறது, அதுல அவ்வளவு ஆற்றல்கள் இருக்கிறதுங்கிறத புரிந்து கொண்டோம்னா நாம அந்த உருவங்களோடு நம்முடைய எண்ணங்களை சரியாக வைத்துக் கொண்டு நல்ல எண்ணங்களை மனதுக்குள்ள கொண்டு போய் வச்சு இந்த மனதை உயர்த்தி கொண்டே போனோமானா மனதினை உயர்த்தின மட்டில்லாத இன்பமே. யார்கிட்டையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் இல்லையா? மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். யார்கிட்டையும் போய் எதையும் தேட வேண்டியதில்லை. இது வேணும், இந்த அமைதி வேணும், எனக்கு மனசுல அமைதி இல்லை சாமி, எனக்கு யாராவது பயிற்சி கொடுங்களேன், எனக்கு இந்த பயிற்சி கொடுங்க, அந்த பயிற்சி கொடுங்க, தேடி அலைய வேண்டியதில்லை. மனதினுடைய அடித்தளத்திலேயே இறைவன் இருக்கிறான்ங்கிற உண்மையை புரிந்து கொண்டு அந்த அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பற்றி கொள்வதற்கு இந்த சிந்தையை தெளிவாக மாற்றி அமைப்பதற்கு நம்ம பயிற்சி. அப்ப நல்ல எண்ணம் இல்லையா? எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும். நீ இதெல்லாம் பிடிக்கணும்னா நல்லதை மட்டும் நினைக்கப்பான். அதுக்கு என்ன வேண்டும்? திண்ணிய நெஞ்சம் வேண்டும், நல்ல திண்ணிய உறுதியான நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்.
இல்லையா? அறிவினிலே தெளிவு, நெஞ்சினிலே உறுதி, அகத்தினிலே அன்பு வெள்ளம் அப்படின்னு சொல்றாரு. அறிவினிலே தெளிவு வருகிற போது நெஞ்சினிலே உறுதி வந்துச்சுன்னா அகத்திலிருந்து அன்பு பொங்கு வழியும். இந்த மகிழ்ச்சி அழகா ஒரு பாடல் சொல்றார். அறிந்தது சிவம், வளர்ந்தது அன்புன்னு சொல்றார். அத்தகைய அன்பு நிலையை நமக்குள்ள கொண்டு வரணும்னா நமக்குள்ள திரும்பி பார்க்க ஆரம்பிக்கணும். சி யுவர்செல்ஃப், நமக்குள்ள திரும்பி பாருங்க. பர்சீவ் யுவர்செல்ஃப், உங்களுக்குள்ளேயே ஊடுருவி கலந்து பாருங்க. இல்லையா? ரியலைஸ் யுவர்செல்ஃப், உங்களையே நீங்க அனுபவித்து பழகுங்க. அப்படி அனுபவிக்கும் போது இந்த மனதில் இருக்கக்கூடிய மாசுக்கள் அத்தனையும் அருந்து போகும். ஏன்னா நாம யாராவது போய் ஐயா உங்ககிட்ட இந்த ஒரு கெட்ட குணம் இருக்குதுயா, இதை ஒண்ணு மட்டும் நீ மாத்திட்டா நீ நல்லா இருக்க அப்படின்னு சொன்னா, ஆஹா நான் செய்யறதுதான் சரி, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாதிக்கக்கூடிய மனம் நம்ம இடத்துல அதிகமாக இருக்கும். இல்லையா? பணத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன்னு வள்ளுவர் சொல்றார். அப்போ பணத்துக்குள்ள மாசு அற்று போகணும்னா அந்த அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். இப்படி வாழுகிற போதுதான் சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சுகம் கிடைக்கும். ஆங்காரம் சுட்டரித்து ஐம்புலனை, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் பத்திரகிரியார் பண்ணார்ல, அந்த ஆங்காரத்தை எல்லாம் விட்டொழித்து ஐம்புலனை ஒடுக்கி ஆங்காரத்தை எல்லாம் சுட்டு எரித்து இந்த சிந்தையை சீர்படுத்துகிற நிலை எப்ப வருமப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. சும்மா இருக்கணும், அந்த மனசு சும்மா இருக்கணும். அந்த மனசு எப்போதும் அமைதியா இருக்கணும். இல்ல, அந்த அமைதியான மனநிலைக்கு எப்படி வரணும் அப்படின்னா குருவை பிடித்துக் கொள்ளுறாரு. இதுதான் முக்கியம். இல்லையா? அதனாலதான் சாமி பாருங்க, சிந்தையை அடக்கிய சும்மாவிருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே அப்படின்னு பட்டம். அப்ப குரு ஒருத்தரால மட்டும்தான் இந்த சிந்தையை தெளிவாக்க முடியும். அத்தகைய குருவை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். அத நல்ல எந்த குருவா இருந்தாலும் சரி, அவர்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவுதான் ஞானத்தை கொடுக்கும். இல்லையா? அந்த ஞானத்தை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை எல்லாம் காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம்னு சொன்னாங்கல்ல, அந்த 6 தீய குணங்களை நாம, அந்த 6 தீய குணத்திலையும் எது மிக முக்கியமா விடணுமா பாருங்க, அணுதுணையும் சினம் காமும் அணுகாமை வேண்டும் இறைவா அப்படின்னு பாருங்க. அணு அளவுக்கு கூட இந்த மோகம் இல்லாத நிலை வேணும். இதுதான் பாரதி இறைவன் இடத்திலேயே விண்ணப்பத்தை வைக்கிறான். அந்த மகா சக்தியின் இடத்திலே விண்ணப்பம் வைக்கிறான். அப்ளிகேஷன் போடுறான். ஏன்னா இதை கொடுத்துரு, எனக்கு இதை மட்டும் கொடுத்துட்டா நான் அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிருவேன். எதுக்காக இப்பிறவி எடுத்தேனோ அந்த பிறவியை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி மகாசக்திக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறான் பாருங்க. மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் எந்த மூச்சை நிறுத்துவிடு. மோகத்தை கொன்னுடு, என்கிட்ட இருக்கிற அந்த மோகம்ங்கிற ஆசை இல்லாத நிலை வரணும். ஏன் ஆசை இல்லாத நிலை அல்ல, அந்த பேராசையை கடந்த நிலை வேணும். ஆசை வேணும். இச்சை என்பது வாழ்வினுடைய ருசு. வாழணும்னு நினைக்கிறதே இச்சை தானே. அப்ப அந்த இச்சை என்பது அவசியம். ஆனா அந்த தேவை நிறைவேறின பிறகு இடத்தில் இன்பத்தில் மயங்கி மறுபடி வேணும்னு நினைக்கிறோமே, அதைத்தான் வேண்டாம்னு சொல்றேன். அந்த பேராசையை ஒழிச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. இந்த பேராசையை சீரமைச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லையா? அப்படி சீரமைக்கலன்னா அதை தொடர்ந்து கடும்பற்று, அதை தொடர்ந்து சினம், அதை தொடர்ந்து உயர்தால் மனப்பான்மை, அதை தொடர்ந்து வஞ்சம், முறையற்ற வாழ்க்கை வச்சு இப்படி 6 தீய குணங்கள் நம்ம எடுத்து வந்துவிடும். அதனால ஏதோ ஒழிக்க சொல்ல, மோகத்தை கொன்று விடு, அல்லால் எந்த மூச்சை நிறுத்தி விடு. ஏன்னா நான் வாழ்றதே பிரயோஜனம் இல்லை. அடுத்து சொல்ல பாருங்க, தேகத்தை சாய்த்து விடு, அல்லால் என்ற சிந்தையை மாய்த்து விடு. ஒண்ணு இந்த தேகத்தை சாச்சுது, இல்லைன்னா என்னுடைய சிந்தையை மாற்று, சிந்தனையை மாற்று. என்னுடைய சிந்தனை ஏதோ தேவையில்லாம இருக்குது, இந்த சிந்தனையெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே அப்ளிகேஷன் போட்டே வந்த அந்த பாரதி, மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் எந்த மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை சாய்த்து விடு, அல்லால் எந்த சிந்தை யோகத்தை திருத்து விடு, யோகத்தில் இருத்த விடு, அல்லால் எந்த ஊனை சிதைத்து விடு, ஏகத்து இருந்து உலகம் இங்குள்ள யாவையும் செய்பவனேன்னு சொல்லி இறைவனிடத்துல அவன் விண்ணப்பத்தை வச்சுக்கிட்ட வந்தவன். அடுத்துதான் ரொம்ப முக்கியம், பந்தத்தை நீக்கி விடு. இல்லையா? பந்தம்னா என்ன? ஒரு பிடிப்பு இருக்குதுல எது மேலையும். அதனாலதான் பற்று. ஒரு மனிதனிடத்துல 5 வகையான பற்றுகள் ஏற்படுவது இயல்பு. இல்லையா? பொருள், மக்கள், புகழ், அதிகாரம், பால். இந்த 5 வகை பற்றுகள் ஏற்படுவது இயல்பு. இந்த 5 வகை பற்றுகள் அளவோடு இருந்து அதை சரிப்படுத்திக் கொள்ளணும். அதனாலதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுன்னு மகிழ்ச்சி சொன்னார் இல்லையா? அந்த துறவு நிலை,
மனதளவுல துறவு நிலையை ஏற்படுத்துகிற தரத்தை எனக்கு கொடுத்து விடு, பந்தத்தை நீக்கிவிடு, அல்லால் உயிர் பாரத்தை போக்கி விடுன்னு சொல்லு இல்லையா? உயிர் ஒரு பெரிய பாரம், உடலில் உயிர் சிக்கி கொண்டதே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சிக்கல். இந்த சிக்கலை முதல்ல தீர்த்திருப்பார். அப்படி தீர்க்கலையா, சிந்தை தெளிவா, இதையெல்லாம் செய்யலையா, கடைசியா கேட்கலாம் பாருங்க, சிந்தையை தெளிவா, அல்லால் இந்த உடலை செத்த உடலா, சிந்தையை தெளிவாக்கு, அல்லால் இந்த உடலை செத்த உடலாக்குன்னு சொல்லி பாரதி பாடலாம். அந்த சிந்தை எங்க தெளிகிறதோ அந்த இடத்தில் தான் ஞானம் வளரும். சிந்தை தெளியாமல் உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிதான் சிந்தை தெளிவாக்குன்னு பாரதி பாடி அந்த உயர்ந்த ஞானியாக மாறினான் பாரதி. நமக்கெல்லாம் அவனை ஒரு புரட்சி கவியாக தெரியும். ஆனா ஒரு பெரிய மகா கவி என்பது மட்டுமல்ல, அவனோட பெரிய மகான், ஞானம் பெற்றவன் இல்லையா? உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டானதை தெய்வம் என்பார் வீதியரேன்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் இறை தத்துவத்தை விஞ்ஞான அடிப்படையில் விளக்கி சென்ற ஒரு பெரிய மகான் பாரதி. அத்தகைய பாரதியினுடைய அடிகளை பின்பற்றி அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை இங்கு உங்களிடத்திலே பகிர்ந்திருக்கிறேன். சிந்தையை தெளிவாக்கு அல்லது இந்த உடலை செத்த உடலாக்கு என்ற அந்த வரிகளை நம் மனதில் ஏற்று இந்த வாழ்க்கை முறைகளை மேலும் சிறப்பான ஒரு வாழ்க்கை முறைகளாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த சிந்தை தெளிகிற போது வாழ்வு வளமாகும் என்ற ஒரு உண்மையை இந்த மகரிஷியினுடைய வாயிலாக சொல்லி அவருடைய அடியோடு பற்றி கொண்டு எப்பொழுதும் குருவை பற்றி நின்று நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுவோம், சிந்தையை தெளிவாக்குவோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்த்து வளமுடன். வாழ்த்து. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக ஜெயமுருகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஜெயமுருகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வளமுடன்மா. ஐயா நல்லா இருக்கு, நல்லா கேக்குதுயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிந்தையில் தெளிவு அப்படிங்கிறது, அந்த சிந்தைங்கிற வார்த்தை ரொம்ப சிம்பிளா தெரியுது. ஒண்ணு எல்லாமே நம்ம புத்தி, அறிவு, மனம் எல்லாமே சார்ந்தது மாதிரி நம்ம அடிக்கடி சொல்றது ஒன்னு சிந்தை அப்படி. ஆனா நீங்க விவரிக்கையில அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத உணர்வுமா உணர்ந்தோம் ஐயா. ஐயா நீங்க இப்ப மனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, காந்த அலை மோதும் போது உராய்வு உணர்ச்சியாகி உணர்ச்சி மனமாகிறது. மனம் அனுபவிக்கும் போதுதான் முக்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு அப்படின்னு சொன்னீங்க. இந்த உணர்ச்சிய உணர்வா எப்படி ஐயா மாத்துறது? அதை நீங்க அதை பத்தி சொன்னீங்களா? எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அத உணர்ச்சியே வேண்டாம்னு கூட நீங்க பேசியிருக்கீங்க. போன தவணை கூட அந்த சக்கரங்கள், என்னமோ சக்கரங்கள் தலைப்பு பேசுனீங்க. உணர்ச்சியை விட உணர்வா இருக்கதான் முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பல தலைப்புகள்ல சொல்லியிருக்கீங்க. உங்க ஸ்பீச் நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்படிங்கல இந்த உணர்ச்சியையே அனுபவிக்கும் போதுதான் இந்த முக்கால அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. இத உணர்வா கொண்டுட்டு போறதுக்கு ஏதாவது, நான் நீங்க சொன்னதை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையோ என்னமோ தெரியலையா. அந்த உணர்ச்சி உணர்வா மாறினா தானே நமக்கு நல்லது அப்படின்னு நான் கணிக்கிறேன். உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. அதுமா உணர்ச்சி உணர்வுங்கிறதுக்கும் வித்தியாசம் நான் சொல்றேன். உணர்ச்சி அப்படிங்கிற போது இப்போ ஒரு இனிப்பு சாப்பிட்றேன், சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். சொல்றத கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு வித்தியாசம், அப்பா அவ்வளவு நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இது உணர்ச்சி. அத சாப்பிட்ட உடனே அனுபவிச்ச இல்ல பாருங்க, அது உணர்வு. அனுபவித்தல் உணர்வு. வெளியில புற செயல்ல ஈடுபட்டு செயல்படுறது உணர்ச்சி. அதுக்கு அதனாலதான் ஜீவகாந்த செலவு உணர்ச்சி, ஜீவகாந்த இருப்பு உணர்வு. எப்படி வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக. ஜீவகாந்தத்தை செலவு பண்றோமோ அது உணர்ச்சிகளாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஜீவகாந்தம்
நாம உடம்புக்குள்ளேயே நிலைப்படுகிற போது, அதாவது ஜீவகாந்தம் வெளியில போகலன்னா அது எங்க நிக்கும்? உயிரிலேயே ஒடுங்கும், அப்படிதானே? ஆமா அந்த உயிரிலேயே இருக்கிற போது அதனுடைய அடித்தளமான இறையை பற்றி கொள்ளும். அது உணர்வு. அதனாலதான் இங்க உணர்வுங்கிற நிலையை நம்ம கொண்டு வரோம். இப்ப கண்ணு பார்க்குது, அது பார்வை உணர்வு. இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற காந்தம் தான் அதை அனுபவிக்குது. வெளியில போய் அந்த காந்தம் எந்த அளவுக்கு எழுச்சி பெறுதோ அது உணர்ச்சியாக மாறும். இப்ப நான் பேசுற போது எனக்கு உள்ள இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உணர்வு பூர்வமான வார்த்தைகள். இது உங்களிடத்துல போய் மோதி உங்ககிட்ட ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்குது பாருங்க, அதுக்கு பேரு உணர்ச்சி. ரொம்ப சிறப்பியா நீங்க ரொம்ப சிறப்பியா அந்த செரியனை பத்தி சொன்னீங்க இல்லையா? அவரை எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் போயிருக்கேன் 2 தரம். என்னோட ரிலேட்டிவ் அதை நீங்க சொன்னோன்னு அந்த நிகழ்வுகள் என்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்க அவருடைய பீஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க எத்தனை லட்சம் கட்டுறேன். ஆனா அவருடைய என்னோட வேண்டியவர்களுக்கு அப்பவே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓபிக்கு இப்ப 5000 ரூபாயா. ஓபி அதாவது ஓபி அவர் பாக்குறதுன்னா 5000 ரூபாய். அந்த அளவுக்கு வாழ்ந்தவர் கடைசியா மாடியில இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல டெத் ஆயிட்டான்னு சொன்னாங்க. அது ரொம்ப நீங்க சொன்னோன்னு அது பழைய எண்ணங்கள். ஐயா கேட்கலையா சத்தம்? ஐயா வாழ்க வளமுடன். இந்த மன உளைச்சல் தான் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குது. அப்ப பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை, மனசை நல்லா வச்சுக்கிறது தான். மனதை இதமா வச்சுக்கிட்டா தான் நம்ம மனுஷனாவே இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப சிறப்பியா, நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா, நன்றி. வாழ்க அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா மிகவும் சிறப்பான உரை. அந்த மனது, அந்த மனம் என்பது எந்த அளவுக்கு நமக்கு மிக அதாவது மகரிஷி அவர்களே மெய் விளக்க தவமையம் என்று இது பண்ணிட்டு மனவளக்கலை என்று ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப மனம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய மனித குலத்துக்கு அப்படின்றத தெளிவா நீங்க உங்களுடைய உரையில சொன்னீங்க. இந்த மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதாவது மனதின் மறுமுனை தான் தெய்வம் அப்படின்னு சொல்றோம். மனதிற்கும் அப்புறம் அறிவே தெய்வம்னு சொல்றோம் ஐயா. இந்த மனம் அறிவு இதுக்கு அது கொஞ்சம் கோரிலேட் பண்ணி கொஞ்சம் அதனுடைய விளக்கமா சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு சிம்பிளா எடுத்துக்கோம். இப்போ உயிர் துகள்கள் சுழன்று கொண்டே இருக்கு, அப்படிதானே? அந்த உயிர் துகள்கள் சுழற்சி அலைதானே மனசு, மனம். உயிர் துகள் உயிர் இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்தினால அதுல இருந்து அலை வெளியில வந்துட்டு இருக்கு. அந்த அலைக்கு பேர் தான் ஜீவகாந்தம். அதுதான் வெளியில போய் உணர்ச்சிகளாக கன்வெர்ட் ஆகும் போது மனம். உயிர் சுழலுது, சுழற்சியிலிருந்து வரக்கூடிய அலை வெளியில போய் வெளியில புறப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது அது மனசு. இப்போ ஒரு பொருள் சுத்தணும்னா அதனுடைய மையப்பகுதி சுத்தணுமா சுத்தாம இருக்கணுமா? மையப்பகுதி சுத்தாம இருக்குங்கய்யா, மெதுவா சுத்தம். இப்ப இந்த உயிரினை இயக்குது, கரெக்ட் தானே? அப்ப உயிரினுடைய காரணமாக இருக்கக்கூடிய பொருள் எது? அந்த சுழலாம இருக்கிற பகுதி. அந்த சுழலாம இருக்கிற பகுதியில இயக்கமே இல்லை. அந்த சுழலாத பகுதியைத்தான் அறிவு அப்படின்னு சொல்றோம். அந்த சுழலுகிற பகுதியை உயிர்னு சொல்றோம். அதுல இருந்து வெளியில விரிஞ்சு போகக்கூடிய காந்த அலையை தான் மனசுன்னு சொல்றோம். இப்ப வெளியில போற அலைய குறைச்சிட்டீங்கன்னா எங்க வந்துடும்? இந்த சுழற்சிக்கு வந்துடும். இந்த சுழலை குறைச்சிக்கிட்டே உள்ள போனீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய மையத்துக்கு போயிடும். அப்ப அந்த மையம் யாராக இருக்குது? அறிவாக இருக்குது. இப்ப மனமே யாராக மாறிவிடுது? இப்போ அறிவாக மாறிவிடுகிறது. ஒரு முனை மனமாக இருந்தால் அதனுடைய அடுத்த முனை இறைவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மகா மகரிஷி நமக்கு கொடுக்க முப்பால்னு சொல்றாங்க. இப்ப மனமாக இருப்பதுதான், உயிராக இருப்பதும் பால்நிலைதான், இறையாக இருப்பதும் பால்நிலைதான், ஒன்றும் இல்லை. அதான் முதற்பாலும் முப்பாலும் பாலாய் அப்பாலும் பாலாய் ஐந்திருப்பதை காலம்னு பாடினாங்க ஆழ்வார். ரொம்ப சிறப்புங்க ஐயா, ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்ப அறிவு என்பதுதான் காந்தம், அதாவது உயிராகுது, காந்தமாயி மனமாகுது. அதே மனம் மறுபடியும் உயிரிலே கலக்குது. நம்ம இருப்பு நிலையா இருக்கிறது அறிவு. பயிற்சியை பாருங்க. மனசுக்கு ஃபர்ஸ்ட் பயிற்சி, மனதை உயிரின் மேல் வைக்கிற பயிற்சி ஆகினை. அடுத்து உயிராகவே மாறி பயிற்சி துரியம். அடுத்து உயிர் அதனுடைய மூலமான இறையோடு கரைந்து போகிற நிகழ்வு துரியாதீதம். இவ்வளவுதான். இந்த 3 பயிற்சி ஒழுங்கா செஞ்சாங்க நமக்கு போதும். ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கலைமதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா பொருள் பற்று, பற்று 4 பற்று சொன்னீங்க ஐயா. பொருள் பற்று, மக்கள் பற்றுன்னு சொன்னீங்க. அது அடுத்தது சவுண்ட் சரியா வரல ஐயா. அடுத்த 2 பற்று. புலனின்பம், புலனின்பம் பால் உணர்வு, புலனின்பம் பொருள், மக்கள், பால், அதிகாரம், செல்வாக்கு. இந்த 5 வகை பற்றுகள். பொருள் பற்று நமக்கு தெரியுமா? பொருளோடு தொடர்பு கொள்றோம். மக்கள் பற்று நிறைய மக்களோடு தொடர்பு கொள்றோம். இவங்க உதவி இல்லாம இருக்க முடியாது. அதிகாரம் அப்படிங்கறது பற்றும் நமக்கு இயல்பாக ஏற்படும். அடுத்தது பால் உணர்வு, பால் பற்று, அதாவது ஆண் பெண் பற்றுகள் வருது இல்லையா, இந்த பால். அடுத்து செல்வாக்கு. அதிகாரம் செல்வாக்கு 2 வேற வேறையாங்க ஐயா? அதிகாரம்ங்கிறது வந்து ஈகோ, அதாவது நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறது அதிகாரம். சரியா? செல்வாக்கு வந்து எல்லார் இடத்துலயும் ஒரு இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து இந்த மாதிரி பேசும்போது இப்ப நிறைய பேருக்கு இன்னைக்கு ஜூம்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன தெரியும். அப்படிங்கும்போது என்னை பத்தி எத்தனையோ பேர் எங்கெங்கயோ பேசுறாங்க. இது செல்வாக்கு. என்னை பத்தி போய் சேருது, அது ஒரு செல்வாக்கு. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நான் தெளிவான விளக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா வணக்கம் அம்மா. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களாமா? நான் நல்லா இருக்கேன் ஐயா. உங்களோட பேச்சு எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சிறப்பு ஐயா. இந்த சாமிஜி சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரடிய செய்த குருவேன்னு குரு வணக்க பாட்டு பாடியிருக்காங்க. அந்த சிந்தைங்கிறதும் மனம்ங்கிறதும் ஒரே அர்த்தத்துல தானங்க ஐயா வருது? உண்மைதான். சிந்தை சொன்னாலும் மனசுனாலும் ஒண்ணுதான். அப்ப புத்திங்கிறது எதுவா இருக்கும்? அதுல இருந்து வரக்கூடிய செயல், அத மனதுல இருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் புத்தி. நிகழ்வு தான் புத்தி. யோசிக்கிறது இல்ல, சிந்திக்கிறது இல்ல. சரியா கேட்கலங்க ஐயா, உங்க வாய்ஸே கேட்கல. வருதுல்லம்மா, அதுல இருந்து வரக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் இப்பதான் கேக்குது, விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. புரியல, விட்டு விட்டு கேக்குது. இல்ல சொல்லுங்க ஐயா, இப்ப கேக்குது, சொல்லுங்க. எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த எண்ணங்களே நம்ம நிலை அப்படின்னு சொல்லு. மனசுனா ஜீவகாந்தம், அதுல இருக்கக்கூடிய பதிவுகள் வச்சுக்கோமா, பிரிச்சுக்கோ. ஜீவகாந்த அலை திரட்சி தான் மனம் பிரிக்கிறாங்கல்ல. மனம்னு சொன்னாலும் முற்பகுதி கேட்கல ஐயா, ஆரம்பிக்கும் போது கேட்கல. மனம், புத்தி, சித்தம், அறிவினுடைய நிலை. அறிவினுடைய நிலைகள் தான் இந்த 4 நிலை. அப்ப மனசாய்ங்கிறதும் அறிவுதான், சித்தமா இருக்கிறதும் அறிவுதான், அகங்காரமா இருக்கிறதும் அறிவுதான். கொஞ்சம் அதாவது மென்டலா இருக்கவங்கள பத்தி சொல்லும்போது சித்த சுவாதீனம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறீங்க? சித்த சுவாதீனம் இப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு. அதாவது இப்ப எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் தெரியுது, சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க, ஆனா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. அந்த மனநிலையில இருக்கிறவங்களுக்கு சித்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிந்தனை திறன் இல்லாதவங்க, சிந்தனை திறன் இல்லாதவர்கள் தான் சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள். ஓஹோஹோ. அந்த மாதிரி அந்த சித்தம் கலங்கி போறதுக்கு பிறவி காரணமா இல்ல பதிவு காரணமா இல்ல இவங்களோட
பிராரப்தமா ஐயா நடுவுல? அதுதான் அதுதான் கருமைக்கான காரணங்கள் இருக்கு இல்லையாமா. நமக்கு வந்து கருமையத்தினாலேயும் இந்த பிரச்சனைகள் வரலாம், சூழலாலையும் கருமையத்துல இருக்கக்கூடிய, ஏன்னா மேக்சிமம் மெயின் பார்ட் கருமையம் தான். அந்த கருமையங்கள் எக்ஸ்போஸ் வெளியில வர்றதுக்கு காரணங்கள் தான் நீங்க மீதி சொல்றது எல்லாமே. ராம்ஜி என்ன சொல்லுவாரு, நீங்களும் நல்லவமா தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்காதனால நம்ம 2 பேரும் நல்லவனா இருக்கிறோம். வாய்ப்பு நானும் இந்த என்ன வாய்ப்பு எந்த சூழல் தூண்டப்படுகிறதோ அதை பொறுத்து அதை மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். மாறுபட்டுக்கிட்டே பதிவு கூட அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். சஞ்சிதம் நிலையும் அதுல கருமையம் சிறப்படைவதற்கான காரணங்கள்ல உணவு, எண்ணம், செய்கை, ககனத்தில் கொழுப்பால் வரும் இயற்கை சீற்றங்களின் மோதல், இதெல்லாம் சொல்றதுல ஒரு 6 காரணங்களை மகரிஷி எடுத்துக்க சொல்றாரு. ஓஹோ. கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் சிறப்படைந்து வரும், வெளியில வரக்கூடியதுக்கான காரணங்களாக அமையும். அடுத்ததுங்க ஐயா, பொது இடங்கள்ல பொது வெளியில சாதாரணமா இயற்கைக்கு முரணா நடந்துக்கிறவங்க, இயல்பு இல்லாம, அதாவது நார்மலா நடந்துக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க எதனால அப்புறம் நார்மல் ஆயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல. அப்ப அவங்க எந்த இதை சேர்ந்தவங்களா இருப்பாங்க? அதுவும் ஒரு விதமான இவங்களுடைய மன அலை சுழல் வேகம் எவ்வளவு எந்த அளவுக்கு வேறுபடுதோ அதுக்கு தக்க இருக்கக்கூடிய வான்காந்தத்துல இருக்கக்கூடிய பதிவுகளும் சேர்ந்து இவங்களுக்குள்ள ரியாக்ட் பண்ணும். நம்ம கிட்ட இயல்பா நடக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவுமே நாம சுயமா நாம தனியா செயல்படல. இப்ப நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு பாரதி பேசுறேன்னா பாரதி ஏதோ ஒரு காலத்துல இந்த சிந்தனையை அவனுக்குள்ள அந்த பாரதியினுடைய மனநிலைக்குள்ள போன காலமாக இருக்கும் இந்த நாள். பாரதி சொல்லும் போது ஆரம்பிக்கும் போது கேட்கலையா, பேச்சே கேட்கல, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். இல்லையா, கேட்கல, வாய் அசைவுதான் கேக்குது. நான் எங்கேயாவது வெளியில போய் வச்சு பார்க்கவா? மற்றவங்களுக்கு கேக்குதாமா? தெரியல. இப்ப கேக்குது. அதுக்கு முன்னே எனக்கு ஆன்சர் பண்ணும்போது முதல் கொஞ்ச நேரம் கேட்கல, அப்புறம் கேக்குது. அப்படிதான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அது மாதிரிதான். ரொம்ப நன்றியா. ஒரு சின்ன இது, பாரதி பல சமயங்கள்ல முரண்பாடாதான் நடந்துகிட்டாரு. 4 பேருக்கு முன்னாலங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கிறதே இல்லை. அவர் மனதுல தோன்றினத அப்படியே வெளிப்படையா பேசினாரு. அதுல எந்த பொய்யும் கிடையாது, கலப்படமற்ற உண்மைதான். அதை எல்லாரும் உணர்றோம். ஆனாலும் அவரை அது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை படிச்சவரு, எங்கெங்கயோ போனவர், அவரை அது மாதிரி செய்ய தூண்டியது எது? அவரை செய்ய தூண்டியது இந்த சூழல் ஒரு காரணம் கூட. ஒரு காரணம் அவருடைய கருமையத்துல இருந்து அந்த பதிவுகள் அந்த அளவுக்கு செய்ய வச்சதுக்கு அவர் வாழ்ந்த அந்த சூழல். அன்னைக்கு பெண்ணடிமைத்தனம் அதிகமாக இருந்த காலம், அதனாலதான் அதை பத்தி அதிகமாக பார்க்க வேண்டிய சூழல் வந்தது. ஆமா, இந்த சூழல் தான் அவர்களை எந்த கொண்டு போகணும், எப்படி சிந்திக்கணுங்கிறத நிர்ணயம் சூழல் தான். சாத்வீகமான வார்த்தைகளையே கையாளாம கமாண்ட் மாதிரியே அவருடைய இதெல்லாம் அழித்து விடு, மூச்சை நிறுத்தி விடு, அப்படி ஒரு கடினமான வார்த்தைகளை கவிதைகளா சொல்ற அளவுக்கு அவர் மனசு அவர் நினைச்சது அந்த நாட்டு விடுதலை, மொழி பற்று, தேசப்பற்று, இதெல்லாம் இந்த மக்கள் இருக்கிற நிலைமையை பார்த்து மனம் வருந்தி அதனுடைய வெளிப்பாடு அது அப்படின்னு எடுத்துக்கலாமா ஐயா? கண்டிப்பா. அவர் இருந்த காலம் எல்லாருமே நம்ம அடிமைத்தனமா இருந்த காலம் இல்லையா? இருந்த காலம். ஆமா,
அந்த சூழல்ல அவன் பாடின பாடல்கள் அந்த வார்த்தைகளும் இந்த தடிமனாக வந்துருச்சு, அவ்வளவுதான். மகிழ்ச்சி வாழ்ந்த காலம் மகிழ்ச்சியுடைய வார்த்தைகள் அதை ரொம்ப சாஃப்டா போகும். சாஃப்ட் ஆப்போசிட் அது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்ற மாதிரி பாரதியோட பேச்சு வழக்கம் சரி, அவருடைய கவிதை நடையும் சரி, அதே மாதிரிதான் இருந்தது. யாருக்காகவும் எதற்காகவும் அவர் அஞ்சவே இல்லை. ரொம்ப நன்றி ஐயா. சாமி கூட மகரிஷி கூட சொல்லியிருக்காங்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி பாரதி வந்திருந்தாருன்னா நான் வர வேண்டிய அவசியம் இல்லாம போயிருக்கேன்னு. அந்த அளவுக்கு அவ்வளவு சாத்வீகமான ஒரு மனது, மென்மையான மனதுடைய ஒரு நம்ம குரு அவரை பாராட்டணும்னா அவர் எந்த அளவு அவருடைய மனசுலையும் சிந்தையிலையும் உண்மை இருந்தது, உறுதி இருந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிங்களா ஐயா? கரெக்ட். யானைகள் வரும்போது அந்த ஃப்ரீக்வன்சி சாமிக்கு பரசிவ வெள்ளம்ங்கிறத கேட்கும்போது அவ்வளவு ஆனந்தமா பாடுவாங்க. கேட்டுட்டே இருப்பாரா, அவ்வளவு பெரிய ஞானின்னு சாமி. ரொம்ப நன்றி ஐயா. பரசிவ வெள்ளத்தை வரக்கூடிய பேர். நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா ஐயா? நான் பேசுறது கரெக்ட் ஆகுதா உங்களுக்கு? இல்லங்க ஐயா, அப்பப்ப பிரேக் ஆகி அப்புறம் வருது, அப்ப பிரேக் ஆகி அந்த காலத்து ரேடியோ மாதிரி வருதுங்க ஐயா. ரொம்ப நன்றி. கேட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுடைய உரையில எனக்கு பாதியில தான் கலந்துக்க முடிஞ்சது, அதனால எதுவும் என்னால கேட்க முடியல. தெரிஞ்ச வரைக்கும் விளக்கம் கொடுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க பேசுறது கிளியரா இருக்கு ஐயா, தான் சரியா கேட்கல. அத கேக்குதுமா, கொஞ்சம் அப்பப்போ பிரேக் ஆகுது, அவ்வளவுதான். அதான் சொல்றேன், பிரேக் ஆயிடுது. லிப் மூவ்மெண்ட் மட்டும் தெரியுது, சவுண்ட் காதுல விழுது. நன்றி ஐயா, கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக தயானந்த் பூங்கோட்டி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா உங்களுடைய உரை ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்து போற அளவுக்கு உரை ரொம்ப தெளிவா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. நாங்க கொரோனா பீரியட்ல இருந்து உங்களுடைய நாங்க கேட்டுக்கிட்டு தான் வரோம். அதாவது ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு நாளைக்கு நீங்க கொடுக்குற அந்த கருத்துக்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. சொன்னீங்க பாருங்க, இப்போ பெண்களுக்கு அன்பு பெண்ணு சொன்னீங்க, இயற்கை சொன்னீங்க, நெசவு சொன்னீங்க. அந்த நெசவாளர் இது பண்ணும்போது சாமிஜி இந்த ஊருக்கு வந்திருக்காரு ஐயா. அதாவது வேலூர் பக்கத்துல ஆற்காடுங்க ஐயா, உள்ள ஒரு கிராமம். அப்போ அந்த நெசவாளருக்காக அவங்க வீட்டுல உட்காந்துருக்கும்போது அந்த வீட்டு பெண்மணி என்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க, இந்த ஊருக்கு சாமி வந்திருக்காரு. அப்போ அந்த சாமின்னு யாரும் அவரை இது பண்றதுக்கே இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னுங்க ஐயா. ரொம்ப அந்த கருத்துக்கள் உங்க மூலமா கேட்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்ப அம்மா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், அம்மா கேட்டாங்க, அதிலே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஐயா. அந்த புளிய மரத்தினுடைய சொன்னீங்க பாருங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் தாங்க அங்கங்க ஒரு செகண்ட் விட்டு மறுபடியும் வந்ததுங்க வாய்ஸ், அவ்வளவுதான். அதே மாதிரி இருந்துச்சா இல்ல ஸ்பீச் நல்லா ஃப்ளோவா இருந்ததா? ஸ்பீச்ல நல்லா இருந்ததுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு செகண்ட் போயிட்டு மறுபடியும் இணைஞ்சிட்டீங்க ஐயா நீங்க ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் நல்லாவே ஸ்பீச் எல்லாம் நல்லா வந்ததுங்க. இப்ப கேள்வி பதில இந்திராணி அம்மா கேட்கும்போது செகண்ட் போயிட்டு மறுபடியும் அந்த வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆச்சுங்க. சரிம்மா, நான் இன்னைக்கு ஆபீஸ்லயே இருந்து அங்கேயே எடுத்துட்டதுனால உங்களுக்கு இங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கலாம். அடுத்த தடவை அதை சரி பண்ணிடுங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப சொல்லுங்க ஐயா, ஏதோ சொல்ல வந்தீங்க. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி. இந்த அருமையான வாய்ப்பு வழங்கி இறையோடும் குருவோடும் உயிர்கலப்பு பெறுவதற்கு வாய்ப்பளித்த
சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைவு பண்ணிக்கலாமா? ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. சிந்தனை உரை, கேள்வி பதில் நிகழ்வு அப்படியே ரொம்ப சிந்தனையை தூண்டி விட்டுருக்கீங்க ஐயா. எப்படி நம்ம மனசை வச்சுக்கணும், எப்படி எல்லாம் நம்ம வந்து இறை நோக்கி போகணும் அப்படின்றதையும், இந்த மன அலைச்சல் எப்படி நம்ம குறைச்சி வச்சுக்கணும் அப்படின்றது உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலையும் அளித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே